ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான ரைடு ஹெயிலிங் நிறுவனங்கள் எல்லாமே பீக் ஹவர்ஸ்ல அவங்களோட விலையை 2 மடங்கு உயர்த்திக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சவாரி புக் பண்றீங்க அப்படின்னா அதை டிரைவர் கேன்சல் பண்ணும் பட்சத்துல அவருக்கு என்ன ஃபைன் போட போறாங்க, இல்ல அதை கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன ஃபைன் வரப்போகுது உள்ளிட்ட பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பீக் ஹவர்ஸ்ல விலை உயர்த்துறது. பொதுவாவே இந்தியால எப்படி இந்த விலை நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பேஸ் ரேட்டை விட அதிகப்படியா நார்மலான நேரங்கள்ல 50% அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கலாம் அப்படின்னும், பீக் ஹவர்ஸ்ல 100% அதிகமான கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னும் சென்னை, டெல்லி, பாம்பே மாதிரியான நகரங்கள்ல இந்த பேஸ் ரேட் அப்படிங்கறத 20 ரூபாய், 21 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுவே பூனே எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 18 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேஸ் ரேட்ல இருந்து நார்மலா இருக்கக்கூடிய நேரங்கள்ல 50% அதிகமான விலையும், அதே மாதிரி பீக் ஹவர்ஸ்ல அவங்க 100% அதிகமான விலையும் இப்போ நிர்ணயிச்சுக்கலாம். இந்த 20 ரூபாய், 21 ரூபாய் அப்படிங்கிற இந்த பேஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு கிலோமீட்டருக்கான கணக்கா இருக்கும். இவ்வளவு நாளும் இப்படிதான் இந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணிட்டு வராங்க. இந்த பேஸ் ரேட்டை மாநில அரசாங்கங்கள் தான் இந்த நாள் வரைக்கும் பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா மாநிலமுமே கண்டிப்பா இந்த பேஸ் ரேட்டை பிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க பிக்ஸ் பண்ணல அப்படின்னா மத்திய அரசாங்கம் அந்த ரேட்டை அந்த மாநிலத்துக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பீக் ஹவர்ஸ்ல விலையை உயர்த்தலாம் அப்படிங்கறத மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில் பயணிகள் நிறைய பேர் ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான சர்வீசஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும், அந்த டைம்ல அதிகமான அளவுல கட்டணங்கள் வைக்கிறது மூலமா அந்த நிறுவனங்களுக்கும் சமமான அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது உதாரணத்துக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஓலா, ஊபர் இல்ல ராபிடோ மாதிரியான சர்வீஸ ஒரு நார்மல் டைம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் பே பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். இதுவே நீங்க பீக் ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது காலையில ஒரு அப்ராக்சிமேட்டா 8 மணில இருந்து ஒரு 10 வரைக்கும் நம்ம எல்லாம் ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கிளம்பி போற அந்த டைம்ல இருக்கட்டும், இல்ல ஈவினிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் நம்ம எல்லாம் ஒர்க் முடிச்சு ரிட்டர்ன் வரோம்ல அந்த டைம். சோ இந்த பீரியட்ல மட்டுமே நீங்க 100 ரூபாய் அப்படிங்கறத தாண்டி 200 ரூபாய் வரைக்கும் அந்த நிறுவனங்கள் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணலாம். இதுக்கான அனுமதி தான் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இது பைக் டாக்ஸியா இருக்கட்டும், இல்ல ஆட்டோவா இருக்கட்டும், கேபா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம எல்லாராலையுமே பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது ரைடு கேன்சல் பண்றது தான். இத பத்தியும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு டிரைவர் ரைடை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு காரணமுமே மென்ஷன் பண்ணாம ரைடை கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஃபைன் போட போறாங்க. எவ்வளவு ஃபைன் அப்படின்னா, என்ன பேமெண்ட் அமௌண்ட் காமிச்சிருக்கோ அதுல 10% அதிகப்படியா 100 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். இந்த ரெண்டுல 100 ரூபாய் அப்படி இல்லைன்னா நமக்கு காமிக்கிற அமௌண்டோட 10%, இதுல எது குறைவா இருக்கோ அதை ஃபைனா வாங்கிப்பாங்க. சரி, டிரைவர் ரைடு கேன்சல் பண்ணும்போது இந்த ஃபைன் இருக்கு. இதுவே நம்ம ரைடை கேன்சல் பண்றோம்னா ஃபைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஃபைன் இருக்கு. சோ சரியான காரணங்கள் இல்லாம ஒரு ரைடை கேன்சல் பண்ணும்போது கண்டிப்பா பெனால்டி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கறதையும் நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த புதிய மாற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே 3 மாசத்துக்குள்ள கட்டாயம் அமல்படுத்தணும் அப்படிங்கறதையும் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் வந்திருக்கு. அது என்னன்னா, ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான நிறுவனங்கள்ல ரிஜிஸ்டர் பண்ணி டிரைவரா ஒர்க் பண்ற எல்லாருக்குமே கட்டாயம் இன்சூரன்ஸ் வழங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா 5 லட்சம் வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸும் 10 லட்சத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் அவங்களுக்கு நிறுவனங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. இது இந்த நிறுவனங்கள்ல ரிஜிஸ்டர் பண்ணி டிரைவர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரால வரவேற்கப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு இந்த விலை உயர்வு, குறிப்பா பீக் ஹவர்ஸ்ல 2 மடங்கு வரைக்கும் விலை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பலரும் இதுக்கு எதிரான தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கட்டண உயர்வை எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.